என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலகமெல்லாம் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். வெகுகாலம் பார்த்து செய்கின்ற காரணத்தினால் ஏன் அவர்கள் யோகாசன ஆசிரியர்களாக கூட மாறி தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்று அங்கிருந்து ஃபோன் செய்கிறார்கள். நாங்கள் யோகாசன ஆசிரியராக மாறலாம் என்று கூட கேட்கிறார்கள் தாராளமாக. ஆகவே யோகம் என்பது மனிதனை நோயின்றி பல்லாண்டு வாழ்வதற்கான ஒரு மார்க்கம். இது ஒரு பயிற்சி அல்ல. நோயில்லாமல் மனிதன் வாழ வேண்டும். நோயோடு ஒருவன் இருப்பானால் அவன் எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் அதை செம்மையாக செய்ய முடியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று தான் சொல்கிறார்கள். செல்வம் இருந்தாலும் நோய் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒருவன் நோயில்லாமல் இருந்தாலே அவன் பெரிய கோடீஸ்வரன் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நமது முனிவர்கள் நமக்கு இந்த யோகாசனத்தை தந்திருக்கிறார்கள். இடையிலே வெள்ளையனாட்சி வந்த காரணத்தினால் வீட்டில் பல்வேறு பயிற்சிகளை தந்து அது அந்த நாட்டுக்கே உரித்தான பல்வேறு விளையாட்டுகளை நம் நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். கிரிக்கெட்டினால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? ஒரு வயதாகிவிட்டால் கிரிக்கெட் விளையாட முடியுமா? எல்லோரும் குடும்பத்தில் கிரிக்கெட் விளையாட முடியுமா? கிராம மக்கள் கிரிக்கெட் பந்தையே இன்னும் பார்த்துருக்க மாட்டார்கள். நமது வீட்டில் யாருடைய உதவியும் இல்லாமல் நாமே நமது இடத்தில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் செய்வோமே ஆனால் நோய் நம்மை தொட்டு பார்க்காது, எட்டி பார்க்காது என்பதை தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு 53 வயதுடைய வசந்தகுமார் சிவில் இன்ஜினியர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அற்புதமாக ஒரு ஆசனத்தை செய்ய போகிறார்கள். 53 வயதிலும் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் 40 வயதுக்கு தாண்டி விட்டாலே பல்வேறு பிரச்சனைகள் வந்து விடுகிறது. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுகிறது, முதுகு வலி, கழுத்து வலி, முட்டு வலி, இப்படி 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்து விடுகிறது. அவளுடைய வருமானத்தில் பெரும்பகுதியை இன்றைக்கி டாக்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டு விடுகிறது. எத்தனை ஆஸ்பத்திரிகள், எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை மெடிக்கல் ஸ்டோர் பாருங்கள். இவைகளெல்லாம் ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தனை மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் கிடையவே கிடையாது. வெளிநாட்டிலெல்லாம் போய் பார்ப்போம். ஆனால் யோகாசனத்தை பழகுகிறார்கள். அங்கே மருத்துவமனை என்பதே ரொம்ப கம்மி, குறைவு, ஜாஸ்தி கிடையாது. எங்கு பார்த்தாலும் யோகாசன பயிற்சியாளரை அமெரிக்கா போன்ற நாடுகளில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நமது வசந்தகுமார் அவர்கள் கை பின் நீட்டிய உத்தான பாத ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடரே, முதலில் நீங்கள் காலை நேராக நீட்டுங்கள். கையை முதுகுக்கு பின்னால் தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது காலை மடக்காமல் தூக்கி நெத்தியை தொட முயற்சிக்க வேண்டும். முயற்சி தான். இது என்ன நடைபெறுகிறது என்று கேட்டால், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள அத்தனை நாடு நரம்புகளும் இழுக்கப்படுகின்றன. அதைத்தான் கவனிக்க வேண்டும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது முக்கியமான ஆசனம். மெதுவாக இறக்குங்க. அடுத்த காலை தூக்குங்கள். இது ஒன்றும் கஷ்டமான, ஆனால் செய்கிற போது பார்த்தால் லகுவாக தோன்றும். நாம் செய்யும் பொழுது என்னென்ன பகுதிகள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன, செம்மையாக்கப்படுகின்றன என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். காலை தூக்கும் பொழுதே கழுத்தை நெரிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். தைராய்டு கிளாண்ட்ஸ் சரியாக செயல்படும். அவ்வளவு அற்புதமான ஆசனம் இது. தைராய்டு ஆசனம் என்று கூட சொல்லலாம். மெதுவாக இறக்குங்கள். இப்பொழுது காலை மடக்குங்கள். லேசாக இழுத்து காலை தூக்குங்க. காலை கொஞ்சம் நீட்ட பாருங்கள். அப்படியே ரொம்ப நீட்ட வேணும். முடிஞ்ச அளவு ஆரம்ப கட்டத்தில் காலை நீட்டுவது கடினம். முடிஞ்ச அளவு காலை நீட்டி தூக்குங்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி காலை நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். கையை சுருக்கி பின்னால் தள்ளி வைங்க. இப்பொழுது வலது காலை தூக்குங்கள். ரைட் லெக். இன்றைக்குத்தான் பெண்களுக்குத்தான் இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்கிறார்கள். அதனால் மென்சஸ் ப்ராப்ளம் வந்து விடுகிறது. ஆண்களுக்கு ஏன் வருகிறது என்று தெரியவில்லை. ஆண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் காலத்தில் வருவதில்லை. இப்பொழுது ஆண்களுக்கும் வருகிறது. மெதுவாக இறக்குங்க. இடது காலை மெதுவாக தூக்குங்க. தைராய்டு கிளாண்ட்ஸ், முட்டு வலி, தொடை சம்பந்தப்பட்ட ஹிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளெல்லாம் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 காலையும் சேர்த்து காலை மடக்கி முடிஞ்ச அளவு தூக்க வேண்டும். சாதாரண மூச்சில் செய்ய வேண்டும். 2 காலம் தூக்கும் பொழுது அப்படியே நமது தொண்டை குழி என்று சொல்வார்கள் எல்லாம், அப்படியே அது இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஆகவே தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதுக்கு அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, வயது 53 ஆனாலும் தனது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்த அவர்களுடைய முயற்சியைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். வயதாகிவிட்டதே, நாம் என்ன ஆசனத்தை செய்ய போகிறோம், எங்கே வளைக்கப் போகிறோம், அங்கே எங்கே முதுகில் பிடித்து கொண்டால் வருத்தமாகிவிடுமே என்றெல்லாம் நினைக்காதீர்கள். எந்த வயதிலும் ஆசனங்களை செய்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நமது ஆயுள் நமது கையில் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 84 லட்சம் ஆசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். முடிந்த ஆசனங்களை எடுத்து செய்தாலே நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி நமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.